வணக்கம். இன்றைக்கி நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளு கஞ்சியும் கொள்ளு துவையலும் செய்ய போகிறோம். இந்த கொள்ளு கஞ்சியும் கொள்ளு துவையலும் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கொள்ளு கஞ்சி ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் கொள்ளையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் மில்லட்டு கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொள்ளு கஞ்சி பண்ணுறப்ப நம்ம எடுத்து வச்சுருக்க கொல்லை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே கஞ்சி நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம கொல்லை எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம இது கூடவே நம்ம ப்ரௌன் ரைஸையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ப்ரௌன் ரைஸையும் கொள்ளையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட இப்போ நம்ம கஞ்சி பண்ணுறதுக்காக 5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குவோம். எந்த கப்பால் நம்ம ப்ரௌன் ரைஸை எடுத்தோமோ அதே கப்பால் 5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கஞ்சி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டரை கூட நம்ம கலந்துக்கலாம். இப்போ 5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு. கஞ்சிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துருவோம். ஒரு முழு பூண்டை எடுத்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்தாச்சு. குக்கரை மூடி போட்டு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவில் இருக்கும். 5 கப் தண்ணி 4 கப் விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டான அளவில் நமக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். கொள்ளு கஞ்சி வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கொள்ளு தொகையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு கொள்ளை எடுத்துட்டு நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொள்ளை சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா இப்போ செவந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 வரமிளகாவை சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாவும் கொள்ளும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 2 பல்லு பூண்டு நான் தோல் உரிக்காமல் தான் சேர்க்குறேன். நம்ம தோல் உரிக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு வாசமாக இருக்கும். அதுக்காக தோல் உரிக்காமல் சேர்த்துட்டு இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மிளகாய் பூண்டு கொள்ளு 3மே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இதில் சேர்த்தாச்சு. தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுவே போதுமான அளவில் இருக்கும். இப்போ நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். தேங்காவை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கின எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் கொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த தொகையலுக்கு நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சி சாப்பிட்றத விட கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பொருளுமே நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரௌன் ரைஸ் கஞ்சியும் 4 விசில் வச்சு நல்லா சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரை கூட கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்க்குறேன். நம்ம இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலாக இதை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பாலாகவும் நம்ம சேர்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலாவோ இல்லை தேங்காய் துருவலாவோ செஞ்சு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொள்ளு தொகையிலையும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை நைஸாக அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நைஸாக அரைச்சி கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம சூப்பராக கொள்ளு கஞ்சியும் கொள்ளு தொகையிலையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கொள்ளு கஞ்சியும் கொள்ளு துவையில நம்ம மழை நேரத்தில் குளிர்காலத்துலலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.